பொள்ளாச்சியில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் சர்வதேச பலூன் திருவிழா நடைபெற்று வருகிறது. இது பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பொள்ளாச்சியில் 3ஆம் ஆண்டு சர்வதேச பலூன் திருவிழா தனியார் நிறுவனங்கள் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்று வருகிறது. 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பலூன் திருவிழாவில் பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஸ்பெயின் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து 4 பலூன்கள் வரவழைக்கப்பட்டு பறக்கவிடப்பட்டுள்ளன. வானில் பறந்த வண்ணமயமான பலூன்கள் அங்கு கூடியிருந்த பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு பலூனில் ஃப்ளை பண்ணுற வாய்ப்பு கிடச்சி ரியலி அமேசிங்க. இது இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கணுங்கிறதா எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நாங்கள் ஃப்ளை பண்ணி நாங்கள் என்ஜாய் பண்ணி வந்தோம். இன்னொன்று, இது உலகம் பூரா நடக்குது, தமிழ்நாட்டில் இது நடக்கிறது, அதுவும் பொள்ளாச்சியில் நடக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். வேறு பொள்ளாச்சி வாசியாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏற்கனவே 10,000 ரூபாய் செலுத்தி முன்பதிவு செய்திருந்த சுற்றுலா பயணிகள் வண்ண பலூன்கள் மூலம் வானில் பறந்தனர். பலூனில் பறக்க பலரும் ஆர்வத்துடன் இருந்தாலும் கட்டணம் அதிகமாக இருந்ததால் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இங்கே பலூன் ஃபெஸ்டிவல் நடக்குது, பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதில் போகிறக்கான அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு ஆளுக்கு 12,000 ரூபா சொல்கிறாங்க. மிடில் கிளாஸில் இருக்கவங்களாம் அந்த வெறும் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது. வசதி உள்ளவங்க மட்டும்தான் அதில் போக முடியுது. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான ஜல்லிக்கட்டு, ரேக்லா, சேவல் சண்டை போன்ற விளையாட்டுகளுக்கு தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டு பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இதுபோன்ற வெளிநாட்டு விழாக்களை தமிழக மக்கள் மத்தியில் சுற்றுலாத்துறை திணிப்பது வேதனை அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு, ரேக்லா பந்தயம், சேவல் சண்டை போன்றதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கு தமிழக அரசு தடை செய்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்கிற ஒரு விழாவை தமிழ்நாடு சுற்றுலாத்துறையோடு இணைந்து நடத்துறதுங்கிறது இது தமிழர்களுக்கு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சக்கூடிய செயலாக தான் இருக்குது. இந்த பலூன் ஃபெஸ்டிவல் எப்படி நடக்குதோ சுற்றுலாத்துறை மூலிமா, தமிழக அரசு சுற்றுலாத்துறை மூலிமா நடக்கிறதுனால, அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு, கிடாச்சண்டை, சேவல் சண்டை இதையெல்லாம் தமிழக அரசாங்கமே ஏற்று நடத்தணுங்கிறது எங்களோட கோரிக்கையாக இருக்குது. சர்வதேச பலூன் திருவிழாவுக்கு பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு இருந்தாலும் பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு தடை விதித்திருப்பதால் எதிர்ப்பும் இருக்கவே செய்கிறது. வெளிநாட்டு திருவிழாக்களை ஆதரிக்கும் அரசு நமது கலாச்சார விளையாட்டான ஜல்லிக்கட்டு, ரேக்லா, சேவல் சண்டை போன்றவற்றை ஆதரிக்க முன்வர வேண்டும் என்பதே பெருவாரியான மக்களின் வேண்டுதலாக உள்ளது. பொள்ளாச்சியிலிருந்து சக்திவேல், நியூஸ் 18.